குட் மார்னிங் தங்கக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன சீடு, எப்படி இப்படி அழகாக வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். தங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தமிழச்சி கார்டனோட அந்த தம்ப்நெயில்னு சொல்லுவோம், யூடியூப்பில் மேலே டைட்டில் மாதிரி போடுவோம். அதை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதை மட்டும் வச்சு நம்ம வந்து உள்ள கண்டென்ட் இது தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மலாகவே யூடியூப்பில் ஒரு 10% தான் என்ன கண்டென்ட்டோ அதை வந்து டைட்டிலில் போட்டு இது பண்ணுவாங்க. என்ன உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அதில் கொண்டு வர முடியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவுசெய்து பார்க்காதீங்க. டேபிள் ரோசஸ் ஆர்டர் கொடுக்குறவங்க கூட இன்னும் என்ன கலர்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ செல்லக்குட்டீஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஃபுல் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வச்சு வளர்த்து அதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு புக்கில் இருந்தோ இதில் இருந்தோ எடுக்காத ஒரு நாலேஜை நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஃபுல் வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் அடுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அடுக்கு. ஓவரால் என்ன இதில் சொல்ல போகிறோங்கிறத நான் இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கே ஒரு வீடியோ நான் எடுத்தேன்னா என் மைண்டில் வந்து இந்த கண்டென்ட்டு தான் இப்படி தான் இருக்காது. போகிற போக்கில் இதை நிறைய பேர் கேட்பாங்க, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எப்படி இருக்கீங்கன்னு. அதிலே ஊறி போய் கிடக்கிறோம். எதுக்கு நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். புக்கு எடுத்தோமா, சாக் பீஸை தொட்டோமா, போர்டில் எழுதி வரைஞ்சி போயிட்டே இருப்போம் பாடத்தை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து ஏன்னா என்னோடய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுக்கு கிராஃப்டட் ரெட் கலர் பியூட்டிஃபுல் பெரிய ஃப்ளாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் பாட் ரெட்டாக சூப்பராக வருது. இதோட அப்டேட் வந்து ஒரு 8 to 12 months கூட ஆகலாம், சம்டைம்ஸ் 1.5 years கூட ஆகலாம் சீட் போட்டு பூக்கிறதுக்கு. அப்போ வந்து நான் இது என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆனால் நான் சொல்லுவேன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நம்ம பிங்சூ மாதிரியே. ஆனால் பிங்சூவில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லோவில் ஸ்ட்ரைப் வந்து இருக்குதும். சொல்லப்போனால் டீம் டேங்னு சொல்லலாம். டீம் டேங்கோட இது எப்படி வருமோ அதே மாதிரி டீம் டேங்கில் ரெட்டு வர்ற இடத்துல இதில் பிங்க் வரும், அவ்வளோதான். இதோட சீட்ஸும் நான் போட்டிருக்கிறேன். இதில் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 சீட் பாட் வந்து இருக்குது. அதோட கோடு வந்து நான் அந்த ஹாரி பாட்டர் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். எம்சி இல்லை அப்படின்னு கோடு போட்டு நான் இது வந்து சீட்ஸே பார்த்திங்கன்னா கிறிஸ்பமோட குட்டியாக இருந்துச்சுங்க, பாருங்களேன். இதை நான் ஒரு தடவை சீட் பாடு எடுத்துகிட்டு கூட அதை காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அப்டேட் பாருங்கள். ஆக்சுவலி இது எப்போ பண்ணோம் அப்படின்னா 20/5 வந்து பண்ணோம். கண்டிப்பாக சீட் போடுறவங்க லேபிள் பண்ணதோடு நிற்காமல் தயவுசெய்து நீங்கள் நோட்டுலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்னா அப்படியோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீடு போட்டு வளர்க்குறதுல உள்ள அந்த சுவாரஸ்யம் இருக்குது பாருங்களேன். அதை அனுபவிச்சவங்க தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து ஒரு 4 சீடு பாடு இருக்குது. 1 2 3 4 சீடு பாடு இருக்குது. அப்போ 8 பாடு இதில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொடி மாதிரி போயிட்டுருக்கும், அப்படி தான். இதில் ஒரு 4 இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்காங்க. நல்லா மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா 2 நாளில் வெடிச்சிருவாங்க. இவங்க ஒரு சிங்கிள், இங்கே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக சீட் கொடுக்கும் தங்கங்களா. இது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டு பிங்க்கில் கொத்தாக பூக்கும்ல, இந்த வெரைட்டி தான் இது. இதுக்கெல்லாம் பழைய வெரைட்டிக்கெல்லாம் என்கிட்ட பேர் கேட்காதீங்க தயவுசு. அதெல்லாம் நான் ஒரு கோடு வச்சு பிபின்னு போட்டது, பிங்க் பஞ்ச் அப்படின்னு போட்டு அதோட சீட்ஸை போட்டு சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வருது. இது 17ஆம் தேதி போட்டது பார்த்துக்கோங்க. 17ஆம் தேதி போட்டது. இதில் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லி ஆகணும். இதில் 17ஆம் தேதி 17 18 19 20 இன்றைக்கி என்ன 28 28 11 நாள் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இப்போ தான் இத்தனையும் வெடித்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் 11ஆவது நாள் இங்கெல்லாம் வரல. இப்போ தான் இங்கே ஒருத்தவங்க வெடித்து வந்துட்டுருக்காங்க. ஸோ மோர் தேன் 10 days கூட எடுக்குது. நம்ம பயப்பட வேண்டாம். அதை நினச்சி நம்ம சீடு போட்டுட்டோம் அப்படின்னா தயவு செய்து இங்கே பாருங்கள். இவங்க வந்து 23rd அன்னைக்கு வந்து பண்ணுவாங்க. சொமாலன்ஸ் வந்து 23rd அன்னைக்கு போட்டோம். அழகாக இன்றைக்கி என்ன 5 நாளில் வெடித்து வந்துட்டுருக்காங்க. லேட்டஸ்ட்டு அதை பண்ணது எதாவது காமிக்கிட்டா ட்ரூ கிறிஸ்பம் 23rd தான் நான் இதுவும் பண்ணியிருக்கோம். ஓகே இல்லையா? லாஸ்ட்டாக வந்து 23rd தான் நினைக்கிறேன் நான் சீட் போட்டது. இல்லையே 25th நான் போட்டேனே. 25th இல்லை 23rd தான் லாஸ்ட்டாக நம்ம இது பண்ணது வந்து 23rd தான். அவங்க இன்னும் இன்றைக்கி 28ன்னா 5 நாள் ஆச்சு. யாருமே ஸ்ப்ரவுட் ஆகி வரவே இல்லை. வீடியோவோட எட்ஜில் சொன்னேன் இல்லையா, இந்த அழகி தான் நோபல் காங்குபைன் மாதிரி காம்பினேஷன். பட் இதில் ப்ராடாக வரும். இவங்களோடது வந்து எஸ்எஸ்ன்னு நான் சீட் போட்டிருக்கேன். இந்த எஸ்எஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம 15th அன்னைக்கு வந்து நம்ம இது வந்து அவங்கள சோ பண்ணோம். 15/5 இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் ஆச்சு. 13 நாள் கண்ணு வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே தான்ப்பா பண்ணணும். இதுலேயுமே அங்கே நான் கட்டை போட்டுட்டேன் அப்போ நான் வைக்கலன்னு அர்த்தம். 100% ஜெர்மினேஷன் பாருங்கள். 100% ஜெர்மினேஷன் இதில் இருக்குது.
ஃப்ரெஷ்லி ஹார்வெஸ்டட் சீட்ஸ் வந்து எப்போவுமே 100% ஜெர்மினேஷன் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து அரேபிகம்ஸ் ஃப்ரிட்ஜில் 8 மாதம் வச்சு நம்ம வளர்த்தோம்ல, அவங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்காங்க. இது வந்து ரெட் டவர் அப்படிங்கிறது குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் இதில் 2 வச்சேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ரோசி சீட்ஸ் வந்து நம்ம நிறைய பேத்துக்கு கொடுத்தோம், இம்போர்ட்டட் ஒன். அவங்க பாருங்கள், அவங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்காங்க. இவங்களில் வந்து ஒரு 80% தான் ஜெர்மினேட் ஆயிருக்காங்க, அங்கங்கே இன்னும் வரல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் டிஹெச்ஏ 1 மந்த்துக்கு மேலே ஆகி வரும்னு சொல்லுவாங்க. இவங்க என்னென்னு பார்த்தா இன்னும் இப்படி தான் இருக்காங்க. ஸோ மல்டிபிள் பெட்டல் ரோசி எடினியம் சீட்ஸ் வாங்கினவங்க ஸ்ப்ரவுட் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள். நான் என்னோடது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். டிஹெச்ஏ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னுமே ஸ்ப்ரவுட்டாக வந்துட்டுருக்கு. மோர் தேன் 1 மந்த் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோது தான், மோர் தேன் 1 மந்த் ஆகிடுச்சு. அந்த கேர்லி இதெல்லாம் எப்படி வந்துட்டு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நேம்டு மல்டிபிள் ரோசி அடினியம் சீட்ஸ். நேம்டு அப்படின்னா இப்போ 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நான் கோடு போட்டு வச்சுருக்கேன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே 100%. இப்போ நான் எப்படி எடுக்கிறேன், இந்த அடுக்குலேருந்து எடுத்த இதுதான், இதுக்கு நான் எஸ்எஸ்ன்னு வைக்கிறேன், பிபின்னு வைக்கிறேன்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நேம்டு. ஓகே, ஆல்ரெடி நேம்டு கெராமல், அதுக்கப்புறம் நம்மளோட பிங்ஸு, அதுக்கப்புறம் மரீனா, அந்த மாதிரி அவங்கலேருந்து எடுத்த சீட்ஸ் தான். அதில் சில வெரைட்டிஸ்லாம் இவ்வளோ டும்குன்னு இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, தங்கங்கள் யாராவது சீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போவே நீங்கள் சீட்ஸை போட்டு விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் சீட் போட்டிங்கன்னா தான் ஜூன் ஜூலை மேயே விட்டுரும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு மழை வந்துடும். ஸோ அந்த 2 மாதத்துக்குள்ளே ஓரளவு தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அந்த மழையில் உங்களால் காப்பாற்ற முடியும். அப்படி இருந்தும் மழையில் நனையாமல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அப்டேட்டுக்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே சுற்றி போடு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு கண்ணு வச்சுட்டேன், அதனால தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் பூக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, ஏன்னா இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி தெளிவாக எழுதி அதை இது பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக யார் நீ என்ன கேள்வி கேட்டாலும் எங்கிட்ட பதில் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் இது எந்த சீட் போட்டேன், எவ்வளோ நாளில் ஸ்ப்ரவுட் ஆணுச்சு, என்ன பண்ணேன், எல்லாமே நம்மளால் பதில் சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்டாக அதுதான் இருக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஹிஸ்ட்ரியை நம்ம உருவாக்கணும். இப்போ இதில் வந்து மல்டிபிள் பெட்டல் ரோசி அடினியம் சிஸ்டர் அந்த சீட் போட்டால் அதுவே வருமா, இதுவே இது பண்ணுமான்னு கேட்டால் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸில் நான் போட்டு வளர்த்தது தான் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தமிழிச்சு கடுன்னு சொல்லணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போலேருந்தே மெனக்கிடுறோம். இதே அப்படியே சோம்பேறித்தனம், இந்த சீட் போடுறதுக்கு மட்டும் எனக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே சும்மா போகிற போக்கில் அப்படியே நம்ம போட்டு விட்டுருந்தோன்னு வைங்களேன், நல்லா இருக்குமா சொல்லுங்கள் பாப்பா. நம்மளால் பேச முடியுமா, பேசலாம், போய் பேசுகிறவங்க பேசலாம். பட் எனக்கு சத்தியமாக அது வந்து வரவே வராது. இது இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஏன்னா உண்மையை வந்து ஒரு பொய்யை வந்து உண்மை என்ன பண்ணோம், அடிச்சிரும். அப்போ நம்ம இன்னைக்கு பொய் சொல்லி ஒன்று பேசிகிட்டு இருக்கோன்னா அதை இன்னொரு உண்மையை பண்ணிகிட்டு இருக்கவங்க அடிச்சிருவாங்க. அது நம்ம முன்னாடி நிற்கவே முடியாது. அதுதான் என்னை வந்து பேக்கிபர்ஸ் வந்து சேல் பண்ணுறது வந்து டிகேரியில் பேக்கிபர்ஸ் தான் அவங்க டிகேரின் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூவுன்னு கூவுனாங்க. ஏன்னா நான் 1550 கொடுத்தேன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் ஏன் நான் கீப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை, எனக்கு தெரியும். நான் எந்த சீட் போட்டு வளர்த்தது, நான் என்ன பண்ணுறேன், உண்மை எனக்கு தெரியும். ஸோ 1550 நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் இல்லாமல் கொடுக்கல. நீ 20,000க்கு 25,000க்கு அதை கொடுக்குறன்றதுக்காக என்னைய பொய்ன்னு சொன்னால் எப்படி அது வந்து பொய் ஆகும்? அதுக்கு தான் நான் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டேன். ஒன்லி லீஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, என்ன லீஃப் டிஃப்ரென்ஷியேஷன்? அது சின்னதாக இருக்கும்போதே லீஃபை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் சொல்ல முடியாது, அதை வச்சு இவங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்குறது என்னன்னா, நான் சின்னது தானே ஐயா விற்றேன், அப்போ இனி எந்த லீஃபை வச்சு அது வந்து டிகேரியில் பேக்கிபஸ் நீ ப்ரூஃப் பண்ண? என் கேள்வி கரெக்டாக இல்லையா? நான் வந்து பேக்கிபஸ் சேல் பண்ணல, நான் டிகேரி தான் சேல் பண்ணுறேன், பேக்கிபஸ்ன்னு சொல்லி இவ்வளோ ரேட் கம்மியா அப்படின்னு சொல்கிறேன் நீ. நான் என்ன கேட்டேன், டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? அப்போ லீஃப் தான் டிஃப்ரென்ஷியேஷன். சரி, சின்னதில் லீஃபை வந்து டிகேரிக்கும் பேக்கிபஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோதான் தெரியாது. ஓகே, அப்போ நான் விற்றது சின்னது தானே? அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க எவ்வளோ தைரியமாக லீஃபை கூட எடுக்காமல், சில பேர் வந்து கிழங்கும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறனால அப்படியே விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க தைரியமாக அதை எடுக்கிறேன். நான் ஏன் நான் வந்து மறைக்கணும்? நான் உண்மையாக இருக்கும்போது நான் ஏன் மறைக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி. அதனால் நான் சொல்கிறேன், ஒன்று பொய்யானதை நம்ம விதைக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கவங்க வந்து அதை அடிச்சிருவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அது கடவுளே பார்த்து அதுக்கானதை கொடுத்துருவாரு. இன்னைக்கு பார்த்தா ஃபேஸ்புக்கில் திருக்கி விட்றானுங்க பேக்கிபஸ் 1200க்கு, நானா 1550க்கு விற்றேன். ஒரு ஆளாக போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? சில்லறை வியாபாரி இவங்க கம்மி விற்கிறாங்கன்னு. நம்ம வேலை என்னவோ அதை அடுத்தவங்களை ஒருத்தவங்களை சிறுமைப்படுத்தி நான் பெருமைப்படணும் அப்படின்னு நினச்சா கடவுள் அதை மேலேருந்து பார்த்து எத்தனை மடங்கு அதை அவர் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்துருவார். இந்த பயம் மனசில் இருக்கணும்.
பிங்ஸோட சீட்ஸ் பண்ணி என் கஸ்டமரே ஒருத்தவங்க இன்றைக்கி சீட் போட்டு வளர்த்து இது பண்ணி என்னையோட அழகாக உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் ரியலி நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். கடவுள் முன்னாடி அவங்க பண்ணுறது கரெக்டு. நம்ம கஸ்டமர் ஆனால் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு போய் நான் கொஞ்சம் பொறாமப்பட்டு அவங்கள இது பண்ணேன்னு வைங்களேன், கடவுள் என்ன சொல்லிடுவார், நீ என்ன பெரிய ஆளா, அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க பண்ணுறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண தெரிலனா கம்முனாவது இருக்கணும். அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் போய் இயற்கைக்கு முன்னாடி போய் என்னைக்காவது ஜெயிக்குமாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் இது வந்து பிங்ஸோட சீடி அப்படி ஃபுல் ரெட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட். பிங்ஸோட ஃப்ளார் வந்து நான் அதுக்கப்புறமா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஜாய் ஓகே தங்கம்மா, நீங்கள் சீடோட கொஞ்சம் உங்களுக்கு அந்த அப்டேட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஹாப்பி கார்டனிங்.